الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ சில பேர் வந்து இந்த உலுஹியா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் இந்த குர்பானி அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த குர்பானி அப்படின்ற அந்த வார்த்தை சரியா, உலுஹியா அப்படின்ற அந்த வார்த்தை சரியா? அதாவது குர்பானி அப்படிங்கிறது ஒரு பொதுச்சொல். ஆனால் உல்ஹையாங்கிறது குறிப்பிட்ட ஒரு வணக்கத்தான் சொல்லப்படும். இது ரெண்டுக்கு தான் வித்தியாசம். குர்பானிங்கிறது ஒரு விரிந்த பொருளே உள்ளது. இப்போ உல்ஹையா நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கும் குர்பானி அப்படின்னு சொல்லலாம். ஏன் குர்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவனை நெருங்குதல்னு அர்த்தம். இந்த வணக்கத்தை செய்து இறைவனை நெருங்கிறதுனால அந்த வணக்கத்திற்கு குர்பான் அப்படின்னு பெருக்கப்பட்டுகிறது. உல்ஹையாங்கிற வணக்கத்தை செய்து இறைவனை நெருங்குறோம், அதெல்லாம் குர்பானி. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஆள் நேர்ச்சை பண்ணார்னு வச்சுக்கிறேங்க. ஒரு ஆடு அறுத்து கொடுப்பதான் நேர்ச்சை பண்ணார், இப்போ அதை அறுக்க போகிறாரு, அதுக்கும் குர்பான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அக்கைக்கா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறேங்க, பிறந்த பிள்ளைக்கு அக்கைக்கா கொடுக்குறாங்க, அதுக்கும் குர்பான் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ஹாஜிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜில் முத்துஆங்கிற அந்த நிலைமைக்காக வேண்டி ஒரு ஹதி கொடுப்பாங்க, ஒரு ஆடு கொடுப்பாங்க, அதுக்கும் குர்பானுங்களாம். குர்பான்டா இறைவனை நெருங்குவதற்காக செய்யப்படுகிற வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு பொதுவான வார்த்தை, இது எல்லா இபாதத்துக்கும் அது பொருந்தும். ஆனால் குறிப்பாக இந்த பிராணியை பள்ளியிடுவதற்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குர்பான் இறைவனை நெருங்குதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுங்கிறது பிராணியை அறுத்து இறைவனை நெருங்குதல் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் தான். ஆனால் இது பரவலான பல செயல்களுக்கு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி நேர்ச்சை பிராணிக்கு அறுத்துப்படும் போது சொல்லலாம், ஹஜ்ஜிங்கிற ஹஜ்ஜில் அந்த பிராணி கொடுக்கறதுக்கு, அக்கைக்கா கொடுக்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே குர்பானிங்களாம். உல்ஹையாவுக்கும் குர்பானிங்களாம். அதனால் குர்பானி அப்படிங்கிறது பொது சொல்லாக இருக்குது. உல்ஹையாங்கிறது ஒரு குறிப்பிட்ட மீனிங் கொண்டது தான். அதாவது ஹஜ்ஜு பெருநாள் அன்று தொழுகை முடித்ததற்கு பிறகு நாம் கொடுக்குறோம் அல்லவா, அதுக்கு மட்டும்தான் உல்ஹையாங்கிற பேர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.